கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தொடர்ச்சியான இந்த கலாத்தியர்களின் நிருபம் இந்த வாரத்தில் 5ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏறக்குறைய 4 பாகங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலாத்தியர்களின் நிருபம். அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம ஞாபகம் இருக்குங்களா? என்ன பிரச்சனை என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, அங்கே விசேஷமாக அந்த கலாத்திய சபை மக்களுக்கு ஒரு தவறான போதகம் போதிக்கப்பட்டுருச்சு. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் வெளிப்பட்டு கொண்டிருந்த காலத்திலேயே இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தை செய்தால் தான் அவருடைய இடத்துல போக முடியுங்கிற அளவுக்கு ஒரு தவறான போதகத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போதிச்சதுனால ஒரு சிலர் அந்த போதனையில் விழுந்து விட்டார்கள். அப்படி விழுந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களுக்கு தேவனுடைய ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு தேவனுடைய திட்டத்தையே என்ன செய்கிறாரு, மிக சுருக்கமாக கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள், சாராள், ஆகார், இது 2 ஏற்பாடுகள் பட்சமா. அதில் ஆகார் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தது அந்த அம்மா, அது நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அடையாளம். சாராள் சுயாதீன உடன்படிக்கைக்கு அடையாளம். அந்த ஆகாருக்கு பிறந்தவங்க தான் இஸ்மயேல், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருக்காங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை, அது யாருன்னா உண்மையான திருச்சபைக்கு நிழல். அப்போ திருச்சபையை அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நம்ம எல்லாமே நம்ம எல்லாரும் படிக்கிறோம் இல்லையா? அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படிங்கிறது யார்? சாராள் மாதிரி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயாதீன பிரமாணம் அல்ல சுயாதீன உடன்படிக்கை. அப்போ நம்மளாம் சுயாதீனமாக வந்திருக்கோம் இல்லையா? நம்மளை யாரும் நிர்பந்தமெல்லாம் படுத்தலை. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இல்லை. அவங்க நியாயப்பிரமாணம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி, ஒரு பையன் பிறந்துட்டான்னா அவனுக்கு 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அந்த நிர்பந்தம் எல்லாம் வெளியே போய் அவரை விசுவாசித்த மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி தான் நம்ம கடந்த வாரத்தில் பவுல் தேவனுடைய திட்டத்தை முன்னாடி வச்சு நம்ம எல்லாருமே ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறத அவர் கிளியராக அந்த 2 உதாரணங்கள் மூலம் சொன்னதை நம்ம கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்திரீயினுடைய வித்து சப்ஜெக்ட் பார்க்குறோம் இல்லையா? அந்த உண்மையான ஸ்திரீ யார்? சுயாதீன பிரமாணம். இந்த ஸ்திரீயினுடைய வித்து யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும். கிறிஸ்துவும் இந்த சுயாதீன பிரமாணம் என்கிற ஸ்திரீக்கு பிறந்தவர் தான். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாக இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வரார். அதே மாதிரி தான் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட ஆண்டவருடைய அந்த அழைப்பு, தேவனுடைய அழைப்பு கிடைத்த உடனே மனப்பூர்வமாக தேவனுக்குள்ளே வராங்க. ஸோ இதை அந்த ஜனங்களுக்கு அவர் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். இப்போ அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ அடுத்த அதிகாரத்தில் நம்ம கொஞ்சம் படித்தோம்னா அதை அவர்கள் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆனபடினாலே, அப்போ கடந்த பாகத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிளானையே கிளியராக சொல்லிட்டார். அதை சொன்னதுக்கு பிறகு சொல்கிறார், ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமலுள். அப்போ அந்த மறுபடியும்ங்கிற வார்த்தை என்ன சொல்லலாம், அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்கள் மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே போகணுங்கிற விருப்பத்துக்குள்ளே தான் இருக்கீங்க, அந்த மாதிரி அர்த்தம் இல்லையா? அப்போ நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். திருவிவிலியம் பைபிளில் பாருங்கள், கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்தது, நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார், விடுவிச்சிட்டார். அதில் நிலைத்திருங்கள், மீண்டும் என்ன பண்ணாதீங்க, அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய பிளஸ்டு பீப்புள் தெரியுங்களா? நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி பிறந்ததுனால இப்போ நமக்கெல்லாம் எந்த நிர்பந்தம் இல்லை, ஒரு சுயாதீனமாக வாழ்ந்துட்டுருக்கோம்.
ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனம் தான், ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும், இல்லைன்னா தண்டனை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நுகம் அவங்க மேலே இருந்து அவங்க அது நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய திருச்சபை மக்களாகட்டும் இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் அந்த நுகத்தை முதல் அவர் வெளியெடுத்தார், நம்மை விடுதலை ஆக்கிட்டார். அதனால தான் யோவான் 8:34-36 வாசிக்கலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தெய்வீக பிரமாணத்தை நமக்கு சொல்லி நம்ம கஷ்டத்திலேருந்து வெளியே அவர் கொண்டு வந்துட்டார். இப்போ நம்மெல்லாம் விடுதலை ஆகிட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் இது கமெண்ட்ரியெல்லாம் எழுதும்போது நம்ம விடுதலை ஆகிட்டோம், ஆனால் இந்த சுயாதீனத்தை நீங்கள் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது, ராங்கான விஷயத்துக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆவியினுடைய அந்த ஒரு அனுகிரகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக கடவுளுக்கு நீங்கள் வேலை செய்யுங்க, ஃப்ரீயாக நல்லதை திங்க் பண்ணுங்கள், ஃப்ரீயாக நல்ல விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மைண்டில் உங்களுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிட்டார், கொடுத்துட்டார். இதைத்தான் அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதும்போது 15:10 இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. என்ன நீங்கள் நம்மளால் சுமக்கவே முடியலங்கிறத மறுபடியும் அவங்க மேலே ஏன் திணிக்கிறீங்க, நீங்கள் தேவனை சோதிக்கிறீங்களா? ஏன் தேவனே கிறிஸ்துவை அனுப்பிச்சு என்ன பண்ணிட்டார், அந்த நுகத்தடியை எடுத்துட்டார். அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் போகிறீங்க? கலாத்தியர் 5:2 இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதுன்னு பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார், பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? ஏன் அப்படின்னா இந்த பழைய பாரம்பரியத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுல ரொம்ப அதிகமான வைராக்கியம் பாராட்டினவர் பவுல். இப்போ கிறிஸ்து அவரை கூப்பிட்டு அவருக்கு தேவனுடைய திட்டம் அதில் இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுத்தணுன்னு இப்போ அவர் என்ன சொல்கிறார், நானே சொல்கிறேங்கிறார். நான் இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ நானே சொல்கிறேன், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய காரியத்தில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவர்களுக்குள் எந்த அந்த பயனும் இல்லை. இதே பவுல் தான் ஒரு முறை தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இதை சொல்லும் பொழுதே சில பேருக்கு அந்த வைராக்கியத்து நிமித்தம் உடனே ஞாபகத்துக்கு வரலாம். தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணார், இதே பவுல் தான் இதை வேண்டாங்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அது ஆவிக்குரிய பிரமாணம் கொடுத்துட்டாரு, புதிய பிரமாணம் அன்பின் பிரமாணம் வந்துருச்சு, பழைய பிரமாணம் தேவையில்லை, பழைய பிரமாணத்தில் இருக்கிற விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொன்னவர். இங்கே தீமோத்தேயுவுக்கு மட்டும் ஏன் விருத்த சேதனம் பண்ணார் என்று சொல்லி கவனிக்கும் போது அங்கே ஒரு சூழ்நிலையை நீங்கள் கவனிக்கணும். அப்போஸ்தலர் 16:3 அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாம் அறிந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். அவர் அவருடைய தகப்பன் கிரேக்கனாக இருக்கார், தாய் யூதஸ்திரீ. இப்போ இவர் கூட்டிகிட்டு போகிறார் ஊழியத்துக்கு போகும்போது யூதர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, இவர் யூதர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனுக்காக அவர்களுக்கு இடலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார்னா தீமோத்தேயுவுக்கு அங்கே விருத்த சேதனம் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அப்போது பவுல் செய்த விருத்த சேதனத்தில் ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனம் இருந்தது, ஒருவரை கிறிஸ்துவாக மாற்றுவதற்கு தேவையான ஒரு பிரயோஜனம். இதில் யாரும் இடறி போகிறதில்ல, அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே தான் வருவாங்க. ஆனால் இவர்கள் காட்டக்கூடிய அந்த தவறான வைராக்கியம் நிறைய பேர்த்தை இடறி கொண்டு போயிடும். நியாயப்பிரமாணம் எதுக்கெடுத்தாலும் நியாயப்பிரமாணம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போனால் இல்லைங்க, நியாயப்பிரமாணம் இதாங்க சொல்லுது, நியாயப்பிரமாணம் இதை செய்ய வேண்டாம்னு சொல்லுது. அப்போ ஒரு நல்லது நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுமா? அது இப்படி தான் தேவன் அதை கற்றுக் கொடுத்தாருன்னு இல்லை. அவர் கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் உயிர், அன்பு, இரக்கம் எல்லாம் இருந்தது. அந்த பார்வை சரியாக இல்லாதனால நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற நல்ல விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்குரிய கடுமை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய புத்தி அந்த கடுமையானது. ஆக்சுவலாக நியாயப்பிரமாணம் பற்றி இவங்க பிடிச்சிட்ருக்காங்களே, எதுக்கு தான் நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தார் என்கிற ஒரு விஷயத்தையாவது அவர்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம் இல்லையா?
நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். கொஞ்சம் கவனிங்க. அப்போ பாருங்க, பாவத்தை இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமே, கொடுக்கப்பட்டது நோக்கமே பாவத்தை அறிகிற அறிவு வரணுங்கிறதா. மெயினாக அதுதாங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக நியாயப்பிரமாணத்தில் வரலன்னா அவங்க கொலை செய்கிறது ரொம்ப விமர்சையாக பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? களவு செய்கிறது. அப்போ இதெல்லாம் தவறுங்கிறது ஒரு சட்டம் சொன்னால் தானே அது தவறுன்னு தெரியும். அப்போது எது தவறு என்று தெரிவதற்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை அங்கே கொடுக்குறார். இதை சொல்லிட்டு எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாதுன்ட்டார். அப்போ மனப்பூர்வமாக ஒருத்தன் திருந்தணும், புரியுதுங்களா? ஒரு நிர்பந்தத்தில் ஒருத்தர் தீர்ந்திருக்கூடாது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? பாவத்தை அறிகிற அறிவு. அதே கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். இதைத்தான் நம்ம செய்யணும். விருத்த சேதனம் இல்லை அப்படிங்கிறது, ஒரு காலத்தில் விருத்த சேதனம் இருந்தது, ஒரு காலத்தில் இல்லை. அப்போ இது ரெண்டும் இது இருந்ததுன்னு வாதாடக்கூடாது, இல்லைன்னு வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் தேவனுடைய கற்பனை என்ன சொல்லியிருக்கு, அந்த கற்பனையில் நிற்கணுமா. 20ஆம் வசனம் தான் சொல்லுது, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள். நீ அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தா கவலைப்படாத. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று நீ என்ன பண்ண அனுசரித்துக்கொள். உனக்கு என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமையிலிருந்து கடவுளுக்கு நீ வேலை செய். இதைத்தான் சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:3. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். இந்த அப்படிப்பட்டவனுக்குன்னு சொல்றாரு. அந்த அப்படிப்பட்டவன் யாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி கலாத்திய சபைக்கு தவறான வழி நடத்தினார் பாருங்க. அந்த மனுஷனை பற்றி பேசியிருக்கு. அவனை பற்றி அப்படிப்பட்டவன் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். எப்படின்னா, மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றணும். அப்போ நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனம் ஒரு ஷரத்து. நீ அதை மட்டும் பண்ணிட்டா போதுமா? எல்லாத்தையும் நிறைவேற்றணும். 613 கட்டளைகளை நீ நிறைவேற்றணும். முடியுமா? இப்போ யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா? அப்படி செய்ய முடியாது. அது மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க செய்ய முடியாதுங்கிறதுனால தான் மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார்னு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது கலாத்திய சபைக்கு புரியவே மாட்டேங்குது. அதைத்தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் பாருங்க. அதே திருவெழுத்தில் சொல்லும் பொழுது, விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைப்பிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்கிறேன். அதனால் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்துட்டீங்கன்றார். அப்போ கலாத்திய சபை என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலான மற்ற சத்தியமெல்லாம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிலிருந்து ஒரு வசனம் எடுப்போம். அந்த வசனத்தை எடுத்து நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு கரெக்டாக நமக்கு ஆப்டாக பொருந்தி வரும். அதை பேசிட்டு போயிடுவோம். அப்படி பேசிட்டு போகும்போது சரி, அந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், கலாத்திய சபைக்கு எழுதி நினைப்போம். ஓகே, கலாத்திய சபை ரொம்ப நல்லவங்க போல் இருக்குது அப்படி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த புக் ஸ்டடியில் போய் டீப்பாக உள்ளே போகும்போது கலாத்திய சபை ஒரு தவறான போதகத்தில் எப்படி விழுந்து கிடக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சொல்கிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் நீதிமானாக நினைக்கிறீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலிருந்து நீங்கள் விழுந்துட்டீங்க. நாங்கள் அப்படி இல்லை. பாருங்கள், நாங்கள் அப்படி இல்லை. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடே நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் விழுந்துட்டீங்க. நாங்கள் தேவனுடைய நீதிக்குள்ளே போய் அதில் கிடைக்கக்கூடிய விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு இப்போ தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அதனால தான் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. இப்போதான் நம்ம சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும்
ஒன்றுக்கு உதவா. நீ அவர் முன்னாடி போயிட்டு விருத்த சேதனம் இல்லைங்க அப்படிங்க இல்லைங்கன்னா நீங்கள் வாதாடலாம் முடியாது, அது பிரயோஜனமே இல்லை. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போது கலாத்திய சபை மக்கள் ஒரு சிலர் இந்த தவறான போதத்துக்குள்ளே விருந்தவங்க எதை விட்டுட்டாங்களாம்? தேவன் உறுதியாக அவருடைய திட்ட ஏற்பாட்டில் சொன்ன அந்த அன்பை விட்டுட்டு விருத்த சேதனத்திலேயே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் சொன்ன அன்பை என்ன பண்ணிட்டாங்க? அப்போ இது என்னென்னா, விருத்த சேதனம் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வந்த ஒரு பாரம்பரியமாக அவங்க கைக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஜனங்கள் நிறைய பாரம்பரியங்களை கைக்கொள்கிறாங்க. முன்னோர்கள் அது தப்பு ரைட்டுன்னு எல்லாம் பார்க்குறதே இல்லை. அது என்ன தவறு இருக்குது என்ன ரைட்டு எதையும் பார்க்குறது இல்லை. சரியோ தவறோ என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? காரணம் என்ன? அதே மாதிரி தான் கலாத்திய சபை மக்களும் ஒரு விஷயத்தை தவறோ சரியோ அது சரியை கணிக்காமல் இதில் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனதை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே செலுத்திட்டாங்கனாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த மனதை யாரோ ஒருத்தர் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். யார் தெரியுங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். படித்திருக்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் அல்டிமேட்டாகவே என்ன சொல்லிட்டார்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் அன்பே பெரியது. அன்பில்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை வசனங்கள் இருக்குது, அதையெல்லாம் மறந்துட்டாங்க. சொன்ன வசனங்களையும் மறந்துட்டு இல்லை விருத்த சேதனத்தில் தான் அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது தேவனுடைய திட்டமே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உங்களுக்கு என்னாகும்? உதவும். இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ரோமர் எழுதின நிருபத்தில் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமிக்கு வரலைன்னா அந்த அன்பு வெளிப்பட்டிருக்காது. கிருபையின் ஆதார பலியாக கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும் போது அப்போ நீங்கள் நியாயப்பிரமாணம் தான் பெருசுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை விட்டுட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வரக்கூடிய கிருபையை நீங்கள் விட்டுட்டீங்கிறார். அப்போ அந்த கிருபை யார் விட்டுடுறாங்களோ அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று அர்த்தம். கலாத்திய சபை அதான் சொல்ல, நீ கிருபை நின்று என்ன பண்ணிட்டீங்க? விழுந்துட்டீங்க. சரி, இப்போது இவ்வளவு நேரம் பேசுகிறோம் இல்லையா? இப்போ நம்ம சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். சரி, அவங்க நியாயப்பிரமாணத்தில் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அன்பின் பிரமாணம் தெரியல, அந்த மாதிரி அப்படி தோணும். இதில் நமக்கு என்ன செய்தி? அது வேணுமில்ல. நாம் கூட அப்படித்தாங்க நல்ல சத்தியம் தெரியும் சில நேரத்தில். ஆனால் ஏதோ ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு அதுலேயே நிற்கிறது. நான் இப்படி தான் இருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வைராக்கியத்தில் நிற்கிறது. ஒன்றா குணலட்சணத்தில் நிற்பாங்க, சில நேரத்தில் ஒரு வெறுப்பு, ஒரு வைராக்கியத்தில். இன்னொன்று டாக்டர்லேயே நிற்பாங்க. ஒரு சில டாக்டர் தேவனுக்கு அதான் அவர் சொல்லியிருக்கிற டாக்டர் இருக்கும். இவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் அதுலேயே நிற்பாங்க. இதெல்லாமே இதில் வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. அன்பினாலே சகலமும் ஆளப்பட வேணும். அன்புக்குரிய சூழல். இதனால் இவர் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர்கள் அதில் அந்த மைண்டுக்கே போகலை, அதை ட்ரை பண்ணல, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணலங்கிற போது பவுல் இப்போ தான் கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, தொடக்கத்தில் இந்த கலாத்திய சபை மக்கள் நல்லா தான் இருந்திருக்காங்க. பாருங்கள், அவங்களை குறித்து எழுதுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:7 வாசிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. பார்த்தீங்களா, நீங்கள் நன்றாக தான் ஓடினீங்க. ஆரம்பத்தில் படிச்சுங்களா? ஆரம்பத்தில் நல்லா தான். அதனால தான் முதலே சொன்னார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போ மாம்சத்தில் முடிவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இல்லையான்னு கேட்டார். அப்போ முதல்ல நல்லா தான் ஓடினாங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தது யார்? உங்களை யாரோ தடை செய்கிறாங்க. புரியுதுங்களா? சத்தியத்திற்குள்ளே வரக்கூடாதபடிக்கு உங்களை மயக்கினவன் யாருன்னு முதல்ல கேட்டார். புரியுதுங்களா? இங்கே தடை செய்கிறவர் யாருன்னு கேட்குறார். அப்போது ஒரு விஷயத்தை சத்தியத்துக்குள்ளே வரும்போது அதை பற்றி தவறாக சொல்லி ஜனங்களை டைவர்ட் பண்ணுறதா மயக்குதல். இது எப்படின்னா, அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடாதபடி, நல்ல விஷயத்தை தொடர்ந்து விசுவாசிக்கக்கூடாதபடி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் தடை பண்ணுறான்னா. சாத்தான் தடை பண்ணுறான். யார் மூலமாக தான் தடை பண்ணுவான்? இருக்கிற ஜனங்கள் மூலமாக தான் இல்லையா?
அதனால தான் பாருங்கள் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கவனிக்கிறீங்களா? திருவிழியத்தில் ரொம்ப அழகான வார்த்தை, இவ்வாறு செய்ய தூண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல. யாராவது அந்த மாதிரி உங்களுக்கு தவறாக போதக தூண்டிட்டாங்கன்னா அது தேவன் உங்களை தூண்டல. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க, கலாத்திய சபை மக்களே, கலாத்திய சபை மக்களை மட்டுமல்ல நமக்கு சேர்ந்து தான் சொல்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். அந்த உதாரணம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டியது. வாசிக்கலாம், கலாத்தியர் 5:9 வாசிக்கலாம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். பாருங்க என்ன சொல்றாரு, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும். இது நமக்கு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். புளிச்ச மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் உப்ப பண்ணும். அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் தவறான போதகம் வந்துருச்சுன்னா அது ஒட்டுமொத்த சபையவே பாதிச்சிடும். சபையில் 2 பேர் இருந்தால் போதுங்க, தவறான மைண்டில் 2 பேர் இருந்தால் போதும், அதை சபையவே குட்டிச்சவர் பண்ணிடுவான், ரொம்ப தவறாக வழி நடத்திடுவான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த புளிச்ச மாவை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய காலத்தில் பேசியிருக்கார் இல்லையா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது போதகம், அவர் சொன்னது இல்லையா? போதகம். நமக்கு பவுல் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கூட நம்ம சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். கலாத்தியர் 5:10 வாசிக்கலாம். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். இது தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? ஒருத்தர் சபையில் ஒருத்தர் பலவீனத்தில் விழுகலாம், ஒருத்தர் பாவத்தில் விழுகலாம். அவர்களை நம்ம தூக்கி எடுத்து அவர்கள் மடி சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்படி போகிறவங்களுக்கெல்லாம் தேவன் மன்னிப்பு கொடுத்துருவாருங்க. யாருக்கு தெரியுங்களா? மன்னிப்பு கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். சபையில் இதான் நடக்குதா? நிறைய பேர் இதை தான் செய்கிறான். இந்த அச்சிரியரில் ஒருவனுக்கு இடலாக இருக்கிறவன் எவனோ அவன் யந்திரக்கல்லை கட்டி கொண்டு சமுத்திரத்தில் விழறக்கு ஏதுவாக இருப்பான் சொன்னார் இல்லையா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இன்னொருத்தர் பக்தி விருத்திக்குள்ளே வழி நடத்தினாலும் பரவாயில்ல, மற்றவர்களை சத்தியத்தில் வழி நடத்தினாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு குணலட்சணம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் விழுந்து போகிறதுக்கு இடரலாக இல்லாமல் இருந்தாலே போதும். புரியுதுங்களா? இந்த வேலையை தான் அங்கே செய்கிறாங்க கலாத்திய சபையில். அதனால தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு கட்டாயமாக தேவன் ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏன்னா இவர்கள் எல்லாரும் போதனையினாலே தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மறக்க வச்சு, இந்த போதனையினாலே தேவனுடைய திட்டத்தை மறக்க வச்சு சபைக்கு மிகவும் இடரலாக இருக்கக்கூடிய ஜனங்கள். அதனால தான் சொன்னார், அப்படி யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கட்டாயமாக தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த வசனம் பாருங்கள். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இப்போ நான் உங்களை மாதிரி நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கொண்டு வந்துட்டேன்னா நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறது எதுக்கு தெரியுங்களா? இந்த விருத்த சேதனம்ங்கிறது தேவனுடைய திட்டத்தில் இப்போ கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அது ஒழிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின சிலுவையை பற்றின விசுவாசத்துக்குள்ளே போனால் தான் நமக்கு ஆசீர்வாதங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவர் சொன்ன விஷயம் தான். நீங்கள் மறுபடியும் விருத்த சேதனம் சொல்லிட்டு இருக்கீங்களே. அதிலேயே பாருங்கள், திருவெளியத்தில் சகோதர சகோதரிகளே, விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பதாக இருந்தால் நான் ஏன் இன்னும் துன்புறுத்தப்பட வேணும்? நான் அவ்வாறே அறிவித்தால் சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே. அப்போ சிலுவை பற்றி நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் இங்கே பேச வந்தது எதுக்கு தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால தான் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே போக முடியும். நீங்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்களை யாரோ தடை பண்ணிட்டாங்க, நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் போல் இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கலாத்தியர் 5:12, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும். இது 2வது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறார். உங்களை கலக்கிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். அப்படி கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். இப்படி ஒரு குரூப்பு அங்கே இருந்திருக்காங்க, இங்கேயும் இப்பவும் இருக்கிறாங்களா சபைகளில். இவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறத தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்கள், தீத்து 1:10 10 அநேகர்
விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். கவனிக்கிறீங்களா? யூதர்கள் பற்றி சொல்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்களா சபைகளில். அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிற உள்ளமாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இவங்க தாங்க சபைக்கு இடலாம் இருப்பாங்க. அடங்கவே மாட்டாங்க. வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி மயக்கிடுவாங்க. என்ன சாத்தானுடைய வேலை தானே. அதனால் அவர்களுடைய வாயை அடக்கணுங்கிறார். இப்போ சபையிலேயே சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் வரும்போது அது மற்றவர்களுக்கு இடலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உடனே என்ன செய்யணும்? அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணணும், அடக்கணும். யாரும் தவறாத பேசுகிறாதபடிக்கு நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரங்களில் தவறும் போது தான் நிறைய பிரச்சனைகள் அங்கே வெளியே வருது. அப்போ பாருங்கள், அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் என்ன பண்ணிடுறாங்க? கவிழ்த்து போடுகிறார்கள். இதனால தான் பவுல் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இது கலாத்திய சபையில் மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கலாத்தியருக்கு இருந்தாலும் நாமளும் கலாத்திய சபையினுடைய அழைப்பில் அழைக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா? அப்போ நமக்குள்ள இந்த மாதிரி சில தவறான போதகங்கள், தவறான இடர்களுக்குரிய விஷயங்கள் நம்மளை தாக்கும்போது இந்த வசனங்களெல்லாம் நம்மளை கைட் பண்ணி நம்ம அதிலிருந்து என்ன ஆகிடணும்? நம்ம வெளியே வந்து விட வேணும். ஏன்னா கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அங்கே எழுதுனதான் திருப்பி எழுதுகிறார். வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கலாத்தியில் சொன்னார் இல்லையா? அதே வசனத்தை இங்கே சொல்கிறார். கொஞ்சம் புளிச்சமா பிசைஞ்சமா முழுவதையும் அது என்ன ஆகிடும்? புளிப்பாக்கும். என்ன அப்படிங்கிறத குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5:7 பாருங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருங்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அந்த புளிப்பு இருக்கக்கூடாது. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் இல்லையா? ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரே. இப்போ இதுக்கு அடுத்த ஒரு வசனம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். நம்ம மெமோரியல் டைம்லலாம் படிப்போம் இல்லையா? ஆகையால் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் பண்டிகை ஆசிரியங்கள். அப்போ துர்க்குணம் பொல்லாப்பு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வந்துச்சுன்னா அது கொஞ்சம் துர்க்குணம் ஒருத்தர்கிட்ட இருந்தாலே போதும். அந்த கொஞ்சம் துர்க்குணம் என்கிற அந்த புளிச்ச மாவு நல்ல மாவை சேர்ந்து என்ன பண்ணிடுமா? புளிக்க வச்சிடும். ஆகவே தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி இதெல்லாம் இந்த மாதிரி தவறான போதகத்துக்குள்ளே அது போகும்போது உடனடியாக அது இம்மிடியேட்டாக அது வெளியே தள்ளணும். கொஞ்சம் கூட நமக்குள்ளே அந்த புளிப்பு இருந்துடக்கூடாது. அப்போது அல்டிமேட்டாக இங்கே கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது நீங்கள் எதை விட்டுட்டீங்க, எதை மறந்துட்டீங்க, எதை பிடிச்சிட்ருக்கீங்க, எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சிட்டீங்க, எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிச்சதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு நுகம் இனி உங்களை மேலே இல்லை. இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற விசுவாசம், அவரை நம்புங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சிம்பிள், அவர் சொல்கிறது கேளுங்க, அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். எப்படி சொன்னார்? உங்கள் நுகம் எடுத்து என் மேலே வைங்க, அது ரொம்ப வெயிட்டு, உங்களால் தாங்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய நுகத்தை எடுத்து உங்கள் மேலே வைங்க, அது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும்னார். என் நுகம் லகுவாக இருக்கும். அது என்னது இது? இவர்கள் சுமக்கக்கூடாத நுகம் நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளை, கட்டாயமாக அதை கீழ்ப்படிஞ்சாகணும். முடியாது, இவங்களால் முடியவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நுகத்தை எடுத்து உங்கள் மேலே வைங்க, ரொம்ப லேசாக இருக்கும். பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து பார்த்தாங்க, என்னது? இங்கே உங்கள் நுகத்தை காட்டுங்க, இரும்பு மாதிரி இருக்குது, தூக்கவே முடியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து அவர் மேலே வச்சார். அவர் நுகத்தை எடுத்து பஞ்சு மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கேன், எவ்வளோ அழகாக சுமந்துட்டு போயிருக்கலாம். அது என்ன நுகம் படிச்சிருக்கீங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அதுதான் அந்த பஞ்சு. நீங்கள் என்னை மாதிரி சாந்தமும் மனத்தாழ்மை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த தீங்குமே செய்ய வேண்டியதில்லை. தீங்கு செய்கிறதுனால தானே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒருத்தர் மேலே அன்பு வச்சிட்டோம்னாலே இதெல்லாம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்துடுவோம். அப்போ அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வரும்போது என்ன ஒரு ஆசீர்வாதம், அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதிருக்கிற போது என்ன சாபம், நியாயப்பிரமாணத்தை
மீறினா அங்கே நமக்கு தண்டனை, மன கஷ்டம், அவமானம் எல்லாம் வருமா? அதேவே நம்ம அன்பின் பிரமாணத்துக்குள்ள இதை நிறைவேற்றணும். அன்பு சகலத்தையும் தாங்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சமாதானம் அங்கே ஏற்படும். ரொம்ப ஈஸியான வழியை தாங்க சொல்கிறேன். ஆனால் உங்களை வழி நடத்தவங்க கடுமையான ஆட்களாக இருக்கிறதுனால உங்களை கடுமையாக வழி நடத்திட்டாங்க. நீங்கள் உடனடியாக ரியலைஸ் பண்ண வேண்டிய டைம் இது. கலாத்தியர் 5:13 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இதைத்தாங்க அவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் எதை பிடிக்கணும்? அன்பை பிடிக்கிறது போட்டு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிருக்கீங்க, அதை விட்டுருங்க. புரியுதுல்ல? உங்களுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்துட்டார். நீங்கள் நியாயப்பிரமாணங்கிற நுகத்துக்கு நீங்கள் அடிமைகள் எல்லாம். கட்டாயமாக 8ஆம் நாள் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் யாருமே அப்படி சொல்லலை இல்லையா? அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினாலே நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா அங்கேவே என்ன நடந்துடும் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகள் நம்மை அறியாமையே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் கீழ்ப்படிஞ்சிட்டே தான் இருப்போம். யாரையும் கொலை செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம சுயாதீனமாக செஞ்சு அதில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வாங்குகிற அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுதான் அங்கே நிலைக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லி அதை செய்யவும் முடியாமல், செய்யாமல் இருக்கவும் முடியாமல் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வழி நடத்தினவர்கள். அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறுபடியும் உங்களுடைய மாம்சத்துக்கு மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிடாதீங்க. அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வின் ஊனியல்வின்படி செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய இஷ்டத்துக்கு இருக்காதீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். திருவிழியத்தில் பாருங்கள், அன்பின் அடிமைகளாயிருங்கள். அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 5:14 வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகிய என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். இதை தெரிஞ்சுங்க. முதல்ல நியாயப்பிரமாணம் பிடிச்சிக்காதீங்க. அப்போ பாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற. அப்போ உன்னைய மாதிரியே நீ பிறனை நேசிட்டினா அந்த ஒரே பிரமாணத்தில் எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதுக்கு பல முறை இதை படிச்சிருக்கிறோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. பாருங்கள், டோட்டலாக நம்ம செஞ்சு முடிச்சிடுவோமா? அதனால தான் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கு கமெண்ட் எழுதினார். அந்த பந்தய சாலையில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும் இல்லையா? அந்த ட்ராக்கை சுற்றிலும் அதுக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்காட்சிக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். அங்கே ஒரு பெரிய துணிக்கடையினுடைய காட்சி போனீங்கன்னா அந்த துணிக்கடைக்கு முன்னால் அந்த துணியினுடைய டிசைனு, அதில் போட்டிருக்கிறவங்களுடைய படங்கள், அப்புறம் அதனுடைய தள்ளுபடியினுடைய இன்ஃபர்மேஷனு எல்லாம் அதை சுற்றியில் இருக்கும். அப்புறம் உள்ள கடை இருக்கும். அப்போது நம்ம அதுக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? உள்ளே போயிற மாதிரி தோணும் இல்லையா? அப்போது ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை குறித்து எல்லா விதமான விஷயம் அதுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு பந்தய சாலையில் ஓடும்போது நம்முடைய ட்ராக் ஃபுல்லாக அன்பு 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 அன்புன்னு எழுதியிருக்கணுமா? எல்லா இடத்துலையும் அன்பு இருக்கணும். புரிதுங்களா? நம்முடைய பந்தய சாலை முழுவதும் அன்பினாலே நிறைந்திருக்கணும். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாக இந்த கட்டளை மட்டும் நீங்கள் கீழ்ப்படுத்திங்கன்னா நீங்கள் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றுறதா அர்த்தம்னு உங்களுக்கு தெரியலையே என்று சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் கொடுக்குறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இது தனி, அப்புறம் என்னை பாவம் மரணம் பிரமாணம் இது தனி. புரியுதுங்களா? ஆவியின் பிரமாணம் ஆவியின் சரீரத்தில் தேவனிடத்தில் போய் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். பாவ பிரமாணம் நம்மை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ ஆவியின் பிரமாணம் அது நீதியின் பிரமாணம், அது அன்பின் பிரமாணம், அது இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணம். பாவ பிரமாணம் அது நியாய பிரமாணம். கவனிக்கிறீங்களா? அது நம்மளை மரணத்துக்கு தான் வழி நடத்தும். அதைத்தான் சொல்றார். இந்த நியாய பிரமாணம்
அது நமக்கு செட்டானதல்ல, அது மரணத்துக்கு தான் வழி நடத்தும். அதனால் தேவனே என்ன பண்ணிட்டார், அது பலவீனம்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டு இப்போ நமக்கு அன்பின் பிரமாணத்தை கொடுத்ததுனால நீங்கள் அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளே போகிறதுக்கான எல்லா சூழ்நிலைக்குள்ளே வாங்க. இதை வேற இடத்துல பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும், கவனிங்க, வேறு எந்த கற்பனையும் எடுத்துக்கலாமே, அந்த 613 கட்டளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அது எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாக என்ற ஒரே வார்த்தையின் தொகையாய், டோட்டலாக இதுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை கலாத்திய சபைக்கு புரியக்கூடாதபடிக்கு அந்த அந்த அவங்கள வழிநடத்தின போதர்கள் எவ்வளோ மோசமாக வழிநடத்திட்டாங்க பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா? ஓகே, வாங்க பாருங்கள், அன்பின் பிரமாணம், நல்ல அன்பு காட்டுங்க, யாருக்கு தீங்கு செய்யாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கடவுள் இடத்துல போயிடலாம். எவ்வளோ ஈஸியான வேலை புரியுதுலாம். இன்றைக்கி கஷ்டமான வேலையை அதைத்தாங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அதில் 10 பேர் அடித்து கீழே விழுந்து, அது கீழே நிறைய பேர் விழுந்து சாகிறாங்க பாருங்க, அதை பார்க்குறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையுள்ள ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய அன்பை பற்றி ஒரு வகுப்பார் அதை வேடிக்கை பார்க்க போகிறவங்க, இன்னொரு வகுப்பார் அவங்களை அறியாமையே உதவி செய்ய போகிறாங்க. சரிங்களா? 2 வகுப்பார் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவர்களை அறியாமையே உதவி செய்யக்கூடிய வகுப்பார் எப்படி தானாக முன்வந்து போய் உதவி செய்கிறாங்களோ அவர்கள் அன்பின் பிரமாண கட்டுக்குள்ளான இருக்கிறவர்களாக அர்த்தம். அங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வியாக்கியானம் பேசுகிறாங்க பாருங்க, அவங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக கட்டுக்கொடுக்கிறதா அர்த்தம். அப்போ இவர்கள் எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துடைய பிரமாணத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அது அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. திரும்ப திரும்ப எல்லா சபைகளுக்கு இது தான் பவுல் எழுதுகிறார். இதை யார் நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அன்பு ஒன்று தான் உண்மையான பிரமாணத்தினுடைய மகா பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கோணர். நோட்ஸே நமக்கு அன்பு தான். இந்த நோட்ஸை வச்சு தான் நீங்கள் நிறைய சப்ஜெக்டை எழுத முடியும், நிறைய பாடங்கள் நம்ம பார்க்க முடியும். சரி, இது குறித்து புதிய ஏற்பாட்டில் தானே சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் இல்லையா? பாருங்கள், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குதுங்க. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது பழைய ஏற்பாட்டு காலகட்டம். இவங்க நியாயப்பிரமாணம் சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? அதே தான் இருக்குது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாக. அப்போ அன்புக்குரிய சகோதர சூழலை கவனிக்கலாம். இந்த கலாத்திய சபை மக்கள் அதில் ஒரு சிலர் தவறாக வழிநடத்தப்பட்டு பாருங்கள், அந்த பாரம்பரிய சடங்காச்சாரம் என்கிற அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு அவர்கள் அன்பின் பிரமாணத்தை விட்டுட்டாங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிருந்தாலும் அது தேவனிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்தா. என்னைக்கு அன்பின் பிரமாணத்துக்குள்ள உங்களுடைய மனசு மாறி இரக்கமாக மாறி அன்பாக மாறி எப்போ நீங்கள் வர்றீங்களோ அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அதனால் நீங்கள் பழைய பாரம்பரியமாக இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வசனங்கள் மூலம் அவர் பேசிகிட்ருக்கார். இனி அடுத்தது அவர்கள் வெளியே வரக்கூடிய மூகாந்தரம் இருக்கா, அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, வருகிறார்கள் என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.